வணக்கம் யூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 239 காண்போமா? ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். அன்பார்ந்த பரீட்சித்து மன்னனே, தனக்குரிய வேள்வி தடைப்பட்டது கண்ட இந்திரன் நந்த மகாராஜனிடமும் ஆயர்களிடமும் சீற்றம் கொண்டான். பிருந்தாவனவாசிகள் ஸ்ரீ கிருஷ்ணரை தமது தலைவராக ஏற்றுக்கொண்டதன் காரணமாகவே இந்திரன் சினம் கொண்டான். தன்னுடைய கோபத்தினால் இந்திரன் இந்த பிரபஞ்சத்தையே அழிக்க வல்ல சாம்வர்த்தகம் என்னும் மேக கூட்டத்தினை அழைத்து பின் வருமாறு பேசினான். இந்த ஆயர் குலத்தினரை சற்று பாருங்கள். இவர்கள் தங்களிடம் உள்ள வளத்தினால் அதிக மயக்கம் கொண்டுள்ளனர். மேலும் சாதாரண மனிதனான கிருஷ்ணரை சரணடைந்ததன் மூலமாக தேவர்களிடத்தில் குற்றம் புரிந்துள்ளனர். அழிவை ஏற்படுத்தக்கூடிய மேகங்களை பார்த்து மேலும் இந்திரன் கூறினான். இவர்களிடம் உள்ள செல்வமே இவர்களை கர்வம் கொள்ளவும் பெருமை கொள்ளவும் செய்கிறது. அதனால் விரைந்து சென்று விரஜத்தில் வாழும் இவர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும். நந்த மகாராஜாவின் ஆயர் குலத்தினை அழிப்பதற்காக எனது ஐராவதம் என்னும் யானையின் மீது அமர்ந்து கொண்டு வேகமாக காற்றை வீசும் வாயு தேவர்களுடன் இணைந்து நான் உங்களை பின்தொடர்ந்து வருவேன் என்று கட்டளையிட்டான். இந்திரனுடைய கட்டளைக்கு பயந்து மேகங்கள் மழைக்காலம் அல்லாத காலத்தில் தங்களது கட்டிலிருந்து விடுபட்டு பிருந்தாவனத்தில் மழை பொழியச் சென்றன. மேகங்கள் தங்களது சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து கனமழையாக பெய்து அங்கிருந்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தியது. அச்சம் தரும் வாயு தேவர்களால் முன்னோக்கி செலுத்தப்பட்டு மின்னல் அம்புகளுடனும் பெருத்த இடி ஓசையுடனும் அம்மேகங்கள் ஆலங்கட்டி மழை பெய்தன. பெரும் தூண்களை போன்ற மழை துளிகளை அம்மேகங்கள் பொழிந்தன. பூமி முழுவதும் வெள்ளக்காடாகியது. உயர்ந்த பகுதி தாழ்ந்த பகுதி என்று பிரித்து காண முடியாத அளவிற்கு பூமி தரைமட்டமானது. பலத்த காற்றினாலும் பெருமழையினாலும் பசுக்களும் மற்ற விலங்கினங்களும் நடுங்கின. ஆயர்குல ஆண்களும் பெண்களும் குளிரினால் துன்புற்றனர். அனைவரும் அடைக்கலம் வேண்டி ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரிடம் சென்றனர். கிருஷ்ணா, கிருஷ்ணா, இந்திரனின் தண்டனையிலிருந்து பசுக்களை காத்தருள்வீராக, எம்மையும் காத்தருள்வீராக என்று வேண்டினர். தமது கோகுலவாசிகள் ஆலங்கட்டி மழையினாலும் பெரும் சூறாவளி காற்றினாலும் உணர்விழந்த நிலைக்கு வந்திருப்பதை கண்ட பகவான் இது சினம் கொண்ட இந்திரனின் வேலையே என்று அறிந்து கொண்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமக்குள் கூறிக்கொண்டார். இந்திரனுக்குரிய வேள்வியை நான் தடுத்து நிறுத்தியதால் வழக்கத்திற்கு மாறாக இந்திரன் பலத்த காற்றுடன் கூடிய துன்பம் விளைவிக்க வல்ல மழையை பெய்யச் செய்கிறான். ஆயர்குலம் தனது சொந்த குடும்பமாதலினாலும் ஆயர்கள் என்னை அடைக்கலம் கொண்டு என்னையே தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருப்பதனாலும் எனது யோக சக்தியால் நான் ஆயர்குலத்தை பாதுகாப்பேன். மேலும் எனது பக்தர்களை காப்பது என்னுடைய கடமையாகும். இவ்வாறு கூறிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு குழந்தை காளான் குடையை மிக எளிதாக தூக்குவது போல் கோவர்தனகிரியை தனது இடது கை துண்டு வரலால் தூக்கினார். அரிவம்சத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தனகிரியை தமது இடது கரத்தினால் தூக்கினார் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சத்ரிதக் சங்கேதோ மேனகர்கிரி சவ்வேன பாணினா, அதாவது மேகங்களை தொட்டு கொண்டிருந்த மலையினை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது இடது கரத்தினால் தூக்கினார் என்று பொருளாகும். பகவானுடைய யோக மாயா சக்தியின் ஒரு அம்சமான ஹம்ஹாரிகி சிறிது நேரத்திற்கு தற்காலிகமாக மழையினை அங்கிருந்து அகற்றியது. பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆயர் குலத்தினரை பார்த்து கூறினார். ஓ அன்னையே, ஓ தந்தையே, ஓ விரஜவாசிகளே, நீங்கள் உங்கள் பசுக்களுடன் இம்மலையின் கீழே வாருங்கள். எனது கரத்திலிருந்து இந்த மலை கீழே விழுந்துவிடும் என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். காற்றுக்கும் மழைக்கும் அஞ்ச வேண்டாம். உங்களை இந்த துன்பத்தில் இருந்து நான் காப்பாற்றுகிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அவர்களது மனம் அமைதிப்படுத்தப்பட்டவுடன் அவர்கள் அனைவரும் மலையின் கீழே வந்தனர். அங்கே அவர்கள் தங்கள் பசுக்கள், வண்டிகள், பணியாட்கள், புரோகிதர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடனும் சேர்ந்து நிற்பதற்கு போதிய இடம் இருப்பதை கண்டனர். ஸ்ரீ கிருஷ்ணர் பசி தாகம் மறந்து எல்லா வகையான இன்பங்களையும் துறந்து விரஜ மக்கள் பார்த்து கொண்டிருக்க சிறிதும் அசையாது 7 நாட்கள் அந்த மலையை தாங்கிக் கொண்டு நின்றார்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன மலையை குடையாக பிடித்ததனையே பெரியாழ்வார் தன்னுடைய 10 பாசுரங்களில் அழகாக பாடியுள்ளார். செப்பாடு உடைய திருமால் அவன் தன் செந்தாமரை கை விரல் 5னையும் கப்பு ஆக மடுத்து மணி நெடுந்தோள் காம்பு ஆக கொடுத்து கவித்த மலை எப்பாடும் பறந்து இழிதெல் அருவி இலங்கு மணி முத்துவடம் பிறழக் குப்பாயமென நின்று காட்சி தரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் 269. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வெளிப்படுத்திய யோக சக்தியை கண்ட தேவேந்திரன் மிகுந்த அச்சத்திற்கு ஆளானான். அவனுடைய ஆணவம் குறைந்தது. அவனுடைய நோக்கங்கள் அனைத்தும் நொறுங்கி போயிற்று. அவன் மேகங்களுக்கு மழையை நிறுத்தி கொள்ளுமாறு கட்டளையிட்டான். உக்கிரமான மழையும் காற்றும் நின்று மேகங்களின்றி வானம் தெளிவாகி சூரியனும் உதித்ததை கண்ட கோவர்தன கிரிதாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆயர்குலத்தாரிடம் பின்வருமாறு பேசினார். எனதன்பு ஆயர்குலத்தாரே, உங்கள் மனைவியர் மக்கள் மற்றும் செல்வங்களுடன் இப்பொழுது நீங்கள் வெளியேறுவீர்களாக. காற்றும் மழையும் நின்றுவிட்டன. நதிகளில் வெள்ளம் மடிந்து விட்டது. தங்கள் பசுக்களுடனும் வண்டியில் ஏற்றப்பட்ட பொருட்களுடனும் ஆயர்குல ஆண்கள் வெளியேறினர். பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் மெதுவாக அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்பு இருந்தது போன்றே மலையினை அதன் இடத்தில் மீண்டும் வைத்தார். பிருந்தாவனத்தை சேர்ந்த அனைவரும் ஆனந்த கூத்தாடினர். சிலர் ஓடி வந்து கிருஷ்ணரை மார்புற தழுவி கொண்டனர். ஒரு சிலர் காலில் விழுந்து வணங்கினர். கோபியர்கள் தயிருடன் நீர் கலந்து அவருக்கு பருக கொடுத்தனர். மேலும் அவர்கள் கிருஷ்ணரின் மீது அட்சதைகள் போட்டு தங்கள் ஆசிகளை வழங்கினர். அன்னை யசோதையும் ரோஹிணியும் நந்த மகாராஜாவும் பலராமரும் கிருஷ்ணரை தங்கள் மார்புடன் தழுவிக்கொண்டனர். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஆசிகளை வழங்கினர். அன்பிற்குரிய பரீட்சித்து மன்னனே, தேவர்கள் தங்கள் சங்குகளையும் துந்துபிகளையும் முழங்கினர். தும்புருவின் தலைமையில் சிறந்த கந்தர்வர்கள் கீதங்கள் பாடினர். தனது அன்பிற்குரிய ஆயர்குல சிறுவர்கள் சூழ்ந்து வர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடன் சேர்ந்து கொண்டு பின்னர் தமது பசுக்களை மேய்க்கும் வழக்கமான இடத்திற்கு சென்றார். ஆயர்குல இளம் பெண்களோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தனகிரியை தூக்கியதை பற்றியும் அவரது செயல்களை பற்றியும் பாடியபடி மிக மகிழ்ச்சியுடன் தங்கள் இல்லம் திரும்பினர். ஸ்ரீ சுகர் கூறுகிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தனகிரியை தூக்கிய அற்புத செயலை கண்ட ஆயர் குலத்தினர் நந்த மகாராஜனிடம் பின்வருமாறு பேசினர். நாம் அனைவரும் கொஞ்சி விளையாடக்கூடிய இச்சிறு குழந்தை தன்னுடைய 7 வயதிலேயே 7 நாட்கள் முழுமையாக எப்படி இந்த கோவர்தனகிரியை தூக்கி கொண்டு நிற்க முடியும்? இவன் செய்தது அசாதாரண செயலாகும். இவன் எப்படி சாதாரண மனிதர்களாகிய நம்மிடையே பிறந்திருக்க முடியும்? வலிமை மிக்க யானை ஒன்று தனது தும்பிக்கையில் ஒரு தாமரை மலரை எளிதாக தூக்குவது போல் 7 வயது சிறுவனான இவன் மிகவும் விளையாட்டாக மலைகளில் சிறந்த கோவர்தனகிரியை எப்படி தூக்க முடிந்தது? கண்களை சரியாக திறந்து பார்க்க முடியாத பச்சிளம் குழந்தையாக இருந்த பொழுது பூதனை என்னும் அரக்கியின் முலைப்பாலினை உண்டு அவளது உயிரையும் எடுத்துக்கொண்டதே, அது எப்படி? ஒரு பெரிய வண்டியின் கீழ் அழுது கொண்டு படுத்திருந்த 3 மாத குழந்தையான கிருஷ்ணர் தனது பிஞ்சு பாதங்களால் வண்டியை உதைத்து கவிழச் செய்ததே, அது எப்படி? புயல் காற்றாய் வந்த திருநாவர்தனை கழுத்தை நெரித்து கொன்றானே, அது எப்படி? அன்னையின் கையினால் பிடிபட்ட கண்ணனை ஒரு பெரிய உரலில் கட்டி வைக்க மருத மரங்களை கீழே விழச் செய்தானே, அது எப்படி? மற்றொரு சமயம் கிருஷ்ணர் பலராமருடனும் ஆயர்குல சிறுவர்களுடனும் சேர்ந்து கன்றுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது பகாசுரனின் வாயை கிழித்து கொன்றாரே, அது எப்படி? ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்ல விரும்பிய வத்சாசுரன் தானும் ஒரு கன்றாக மாறி கன்றுகளுக்கு இடையில் புகுந்து கொண்டான். ஆனால் தானே அந்த அசுரனை கொன்று விளாமரத்தின் மீது எரிந்து விழச் செய்தாரே, அது எப்படி? பகவான் பலராமருடன் சேர்ந்து கழுதையாய் வந்து தேனுகாசுரனை கொன்றாரே, அது எப்படி? காளிங்கன் என்னும் கொடிய விஷமுடைய பாம்பினை அடித்து யமுனை குளத்திலிருந்து பலவந்தமாக விரட்டி அடித்து நதியின் நீரினை கொடிய விஷத்திலிருந்து காப்பாற்றினாரே, காட்டு தீயிலிருந்து அனைவரையும் காப்பாற்றினானே. அன்பிற்குரிய நந்த மகாராஜாவே, எங்களுக்கும் விரஜத்தில் உள்ள பிறருக்கும் தங்கள் மகன் கிருஷ்ணனின் மீது அளவற்ற பாசம் இயற்கையாகவே உள்ளது. அவனும் எங்கள் மீது எல்லையற்ற பாசம் வைத்திருக்கிறானே, அது ஏன்? கிருஷ்ணனுக்கு இப்பொழுது 7 வயது.
எப்படி 7 நாட்கள் கோவர்தனகிரியை குடையாக பிடித்தான்? இந்த கிருஷ்ணன் யார்? விரஜத்தின் தலைவரே, உமது மைந்தனை பற்றி எமக்கு ஐயம் எழுகிறது. நந்த மகாராஜா பதில் உரைத்தார். ஆயர்குல மக்களே, நான் இப்பொழுது கூறுவதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் தங்களுடைய ஐயம் நீங்கிவிடும். முன்பு ஒருமுறை கர்க்க முனிவர் எனது குழந்தைகளின் பெயர் சூட்டு விழாவிற்கு வந்தபொழுது அவர் பின்வருமாறு என்னிடம் கூறினார். கர்க்க முனிவர் கூறினார், உனது மைந்தன் கிருஷ்ணன் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கின்றார். முன்பு இவர் வெண்மை, சிகப்பு, மஞ்சள் என்னும் 3 நிறங்களில் தோன்றினார். இப்பொழுது கருமை நிறமுடையவனாக தோன்றியுள்ளார். சில காரணங்களுக்காக உனது மைந்தன் முன்பு வசுதேவருக்கு மைந்தனாக தோன்றினான். அதனால் இவனை கற்றறிந்தவர்கள் வாசுதேவன் என்று அழைப்பதும் உண்டு. உம்முடைய இந்த மகனின் உன்னத குணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ப இவனுக்கு பல நாமங்களும் ரூபங்களும் உள்ளன. நான் அறிவேன், ஆனால் பாமர மக்கள் இவற்றை அறிய மாட்டார்கள். கோகுலத்தில் உள்ள ஆயர்களின் உன்னத மகிழ்ச்சியினை அதிகப்படுத்துவதற்காக இக்குழந்தை எப்பொழுதுமே மங்களகரமாக செயல்படும். இந்த குழந்தையினால் தாங்கள் எப்பொழுதுமே அனைத்து துன்பங்களும் நீங்க பெறுவீர்கள். நல்லவர்களை துன்புறுத்தும், துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை பாதுகாத்தும் தர்மத்தை நிலைநாட்டச் செய்யவுமே இக்குழந்தை அவதரித்துள்ளான். இவனது உன்னத குணம், வளம், நாமம், கீர்த்தி, செல்வாக்கு போன்றவற்றினால் இவன் நாராயணனை போன்றவனாவான். அதனால் இவனது செயல்களை கண்டு நீ ஆச்சரியப்பட வேண்டாம். இவ்வாறு கர்க்க முனிவர் தம்மிடம் இரகசியமாக பிறந்தநாள் விழாவின் பொழுது எடுத்து கூறியதை நந்த மகாராஜா ஆயர்களிடம் கூறினார். இவ்வாறு என்னிடம் கூறிய கர்க்க ரிஷி பிறகு தன் இல்லத்திற்கு திரும்பிச் சென்றார். நம்மை துன்பங்களிலிருந்து காப்பாற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உண்மையிலேயே நாராயணனின் அம்சமாவான் என்பதை உணரத் தொடங்கினேன். நந்த மகாராஜன் கூறியதை கேட்டு கோபர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தனக்குரிய வேள்வி தடைப்பட்டது கண்டு கோபம் கொண்ட இந்திரன் கோகுலத்தின் மீது இடியும் மின்னலுடன் கூடிய கல் மழையையும் பொழியச் செய்து அங்குள்ள பசுக்களுக்கும் பிற விலங்குகளுக்கும் மக்களுக்கும் பெண்களுக்கும் பெரும் துன்பம் விளைவித்தான். அதனால் கொடுமையாக ஆலங்கட்டி மழை பெய்யச் செய்தான். இதனால் துன்பமுற்ற பிருந்தாவன வாசிகள் அனைவருமே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை சரணடைந்தனர். அவர்கள் அனைவரது ஒரே அடைக்கலம் தானே என்பதனை புன்னகையுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சிறு குழந்தை காளான் குடையினை எளிதில் தூக்கி விடுவது போல கோவர்தனகிரியை தூக்கி இவ்வாறாக ஆயர் குலத்தினை காத்தார். இந்திரனின் ஆணவத்தினை அழித்தவருமான பகவான் கோவிந்தன் எம்மீது மகிழ்ச்சி அடைவாராக என்று அனைவரும் போற்றினார்கள். இறைவனை குழந்தையாக கொண்டாடுவதில் உள்ள சுகமே அற்புதமான அனுபவம். அதனால்தான் பலரும் இறைவனை தங்கள் குழந்தையாக நினைத்து கொண்டாடி பாடி இருக்கின்றனர். அப்படிப்பட்ட பாடல்கள் பிள்ளைத்தமிழ் பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பிள்ளைத்தமிழ் பாடல்களுக்கு முன்னோடியாக பெரியாழ்வாரை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஆண்டாளை வளர்த்து பெருமாளுக்கே மனம் செய்து கொடுத்த பாக்கியசாலியான பெரியாழ்வார் கிருஷ்ணனிடம் கொண்ட அன்பு ஒரு தாயின் அன்பை போன்றது. தன்னை யசோதையாக பாவித்து கொண்டு அவர் பாடிய பாடல்கள் அத்தனையுமே படிக்க படிக்க நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்திவிடும். தன்னை கோபிகையரில் ஒருத்தியாகவும் யசோதையாகவும் நினைத்து கொண்ட பெரியாழ்வார் அழகே வடிவமாக கண்ணன் பிறந்து விட்டதை பற்றி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். தன் செல்ல கண்ணனின் அழகை வந்து காணும்படி அவர் கோகுலத்து கோபியர்களையெல்லாம் அழைக்கிறார். ஆனாலும் கண்ணன் தேவகிக்கு பிறந்தவன் என்பதையும் பெரியாழ்வார் மறக்கவில்லை. அதனால்தான் சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. பெரியாழ்வார் திருமொழி 23. கண்ணனின் அவதாரம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மட்டும் நிகழவில்லை, பலருக்கும் சாப விமோச்சனம் கொடுப்பதற்காகவும் ஏற்பட்டது. பெருமா உரலிற் பிணி புண்டு இருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணி பூன் குலாவித் திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே சே இழையீர் வந்து காணீரே. கண்ணா காப்பிடவாராய். தன்னை யசோதையாக நினைத்து கொண்டு பெரியாழ்வார் கண்ணனுக்கு திருஷ்டி சுற்றி போட அவனை அழைக்கும் அழகை பார்க்கலாம். கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளை அரசே, நீ பேயை பிடித்து முலையுண்ட பின்னை உள்ளவாறு ஒன்று அறியேன். ஒளிவுடை வெள்ளரை நின்றாய் பள்ளி கொள்போது இதுவாகும் பரமனே காப்பிட வாராய்.
கண்ணன் சிறு பிள்ளையாக தொட்டிலில் படுத்திருக்கும் பொழுது கம்சனால் அனுப்பப்பட்ட சகடாசுரன் கண்ணனை அழிக்க வந்தான். அவனை தன் பிஞ்சு கால்களால் வதம் செய்ததையும் முன்பே பார்த்தது போல் நளகூபரன் மணிக்கிரீவன் ஆகியோருக்கு சாப விமோச்சனம் தந்ததையும் குறிப்பிடும் பெரியாழ்வார் பாலூட்ட வந்த பூதனையை கொன்றதையும் குறிப்பிட்டு, இப்படியெல்லாம் நீ செய்வதால் எங்கே உனக்கு தீமை விளையுமோ என்று நான் பயப்படுகிறேன். உறங்கச் செல்லப் போகும் இந்த நேரத்தில் நான் உனக்கு திருக்காப்பிட எனக்கு அருகில் வருவாயாக என்று அழைக்கிறார். தேவேந்திரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதையும் கோவிந்த பட்டாபிஷேகத்தினையும் ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 240 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.